காதல் தீயே. அத்தியாயம் 5. அதிகாலையில் சேவல் கோக்குரலிட்ட சிங்கமுனரி கிராம மக்களை துயில் களைய செய்ய மெல்ல கண் விழித்தாள் மகி. எழுந்தவுடன் நாசியில் ஒருவித வாசம் வந்து தாக்க அந்த வாசத்தை பின்தொடர்ந்து கொண்டே வெளியில் வந்தாள். வீட்டின் வாசலில் செண்பகம் சாணம் தெளித்துக் கொண்டிருக்க சாணத்தின் வாசம் மகியின் நாசையை துளைத்தெடுத்தது. மா, செம்ம ஸ்மெல்லு, செம்மையா இருக்கு. என்னமா அது? அடி கிறுக்கி, நல்லா இருக்கா? இது மாட்டு சாணம். உன்னை மாதிரி படிச்சவங்க எல்லாம் அசிங்கம்னு ஒதுங்கி ஓடுவாங்க. நீ நல்லா இருக்குன்னு மோப்ப முடிச்சிட்டு வர. ஏ, எதுக்கு என்ன? சூப்பரா இருக்கே வாசம். இதையே இப்படி வாசல்ல போடுறீங்க? இது மாட்டோட கழிவு. இதை தண்ணியில கரைச்சு இப்படி வாசல்ல தெளிக்கணும். ஏன் இப்படி தெளிக்கணும்? அதுவும் மாட்டோட சாணத்தை மட்டும் ஏன்? ஏன்னா இது கிருமி நாசினிமா. இப்படி சூரியன் வர்றதுக்கு முன்னாடி எந்திரிச்சு வாசல்ல தெளிக்கணும். வீட்டுக்குள்ள வர்றப்ப இதை மிதிச்சுட்டு வருவாங்கல்ல, அப்ப நம்ம கால் வழியா நம்ம உடம்புக்குள்ள போய் நம்ம உடம்புல உள்ள நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். அத்தோட இந்த சாணத்தோட வாசம் இப்படி விடிய கால காத்தோட கலந்து அந்த வாசத்தை நாம சுவாசிக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது புள்ளதாச்சி பொம்பளைங்களுக்கு ஒரு மருந்து. வாவ், சூப்பர்மா. மாமா மாமா, இப்ப எதுக்கடி பிச்சைக்காரி மாதிரி காலங்காத்தால வாசப்படியில உட்காந்துட்டு அம்மா அம்மான்னு கத்திக்கிட்டு இருக்க என்றவாறு தூக்க கலக்கத்துடன் எழுந்து வந்தாள் உதி. சிப்போட லூசு. மா, அம்மாவுக்கு இப்ப என்னடா என சிரிப்புடன் வினவினாள் செண்பகம். நான் தெளிக்கிறேமா, ஆசையா இருக்கு, பிளீஸ். இவ்வளவுதானா? வா, வந்து நல்லா தெளி என சாணம் கரைத்திருந்த பாத்திரத்தை மதியிடம் கொடுத்தாள் செண்பகம். ஹாய், நான் சாணம் தெளிக்க போறேன் என குதித்துக் கொண்டு செண்பகத்திடமிருந்து பாத்திரத்தை வாங்கி மகி வாசலில் தெளிக்கிறேன் என உதயின் மேல் அள்ளி வீசினாள். ஏ லூசு, வாசல்ல தெளிடி வெண்ண, ஏன் மேல ஏண்டி வீசுற? அம்மாதான் சொன்னாங்க இது கிருமியெல்லாம் சுத்தப்படுத்துமா. அதான் உலகத்தோட மிகப்பெரிய கிருமிய சுத்தம் பண்ண அந்த கிருமி மேல தெளிக்கிறேன் என நக்கலுடன் கூறினாள் மகி. அடிங் அருந்தபாளு, அப்ப இருடி, வாமேல தெளிக்கிற முதல்ல என கூறிக்கொண்டே உதி மகியின் மேல் சாணத்தை தெளிக்க வர மகி அவனுக்கு போக்கு காட்டி சிரிப்புடன் ஓடிக்கொண்டிருந்தாள். உதயனும் மகள் வெளியும் சிரிப்புடன் ஓடிப்பிடித்து விளையாடி கொண்டிருப்பதை அவளையே சென்ற தீரன் பார்த்து, சை பொண்ணாது, கொஞ்சம் கூட அடக்கமே இல்லாம இப்படி ஆடிக்கிட்டு தெரியுது. இவளெல்லாம் எவன் கட்டிக்கிட்டு மாரடிக்க போறானோ என நினைத்தவாறு முறைத்துக் கொண்டு சென்றான். உதயனும் மகள் வெளியும் சிரித்து விளையாடும் சத்தம் கேட்டு வெளியே வந்த ராஜேந்திரன், என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? உடம்பெல்லாம் சாணி, பிள்ளைங்களா ரெண்டு பேரும்? போங்க, போய் முதல்ல குளிங்க என அதட்டி இருவரையும் குளிக்க அனுப்பினார். ராஜேந்திரன் திட்டியதும் முகத்தை தொங்க போட்டுக்கொண்டு சென்ற இருவரையும் கண்ட செண்பகம், அந்த ஆள் அப்படிதான், நீங்க போய் குளிச்சிட்டு வாங்க, நான் உங்களுக்கு சூடா தோசை சுட்டு தரேன் என சமாதானப்படுத்தினார். ஹை சோறு என சிறு மழலை என துள்ளிக் கொண்டு மகிழ்வோட, இவள சோ கடவுளை என சிரித்தவாறு உதயனும் குளிக்க சென்றான். உதயனும் மகள் வெளியும் சமத்தாக குளித்து வந்து செண்பகம் சூடாக ஊத்தி கொடுக்கும் தோசைகளை இருவரும் கபலீகரம் செய்து கொண்டிருந்தனர். இடையிடையே இருவரும் செண்பகத்திற்கு ஊட்டை விடவும் மறக்கவில்லை. டே தம்பி, வளகாப்பு வீட்டுக்கு கிளம்பலையா யாரோ என வினவியவாறு ராஜேந்திரன் உள்ளே வந்தார். ஹை அப்பா, நானும் இதெல்லாம் பார்த்ததே இல்ல. உன்னை விட்டுட்டு எப்படி உன் ஆத்தாக்காரி கிளம்புவா? நீயும் தாண்டா கண்ணுக்குட்டி. கண்ணுக்குட்டியா? இது காண்டாமிருக குட்டி என மனதிற்குள் நினைத்துக் கொண்டு வெளியே தோசையை நன்றாக உள்ளே தள்ளினாள் உதி. விழாவிற்கு புறப்படும் உற்சாகத்தில் ஒரு பட்டு சுடிதாரில் தேவதையென மகி கிளம்பி வர அவளை கண்ட செண்பகம் திருஷ்டி கழித்தாள். ச, இது ரொமான்ஸ் தாங்க முடியலையே என உதி முணுமுணுக்க, போட போறாம புடிச்ச பொறி உருண்ட என உதயனை கிண்டல் அடித்துக் கொண்டு செண்பகத்துடன் விழா நடக்கும் வீட்டிற்கு புறப்பட்டாள் மகி. வளைகாப்பு வீட்டில் வெளியில் கட்டிய வாழை மரங்களுடன் குட்டி குட்டி வானரப்படைகளும் மகியை வரவேற்க உற்சாகத்துடன் அவர்களுடன் ஐக்கியமானாள் மகி. செண்பகம் வீட்டு பெண்மணிகளுடன் சேர்ந்து கொள்ள உதி அவன் வயது தோழர்களுடன் இணைந்து கொண்டான். சிறிது நேரத்தில் விழா ஆரம்பிக்க குதூகலத்துடன் மகி யாவற்றையும் வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தாள். 8 மாத சோழ் கருவை தாங்கிய பெண் தெய்வம் ஊஞ்சலென ஆடி அசைந்து அன்ன நடையுடன் மஞ்சள் குளித்த புன்னகை முகத்துடன் வந்து அமர்ந்தாள். தனது மணி வயிற்றில் ஒரு உயிரை சுமக்கும் பெருமிதத்தில் முகம் பொறித்திருக்க அப்பெண்ணிற்கு சந்தனம் குங்குமமிட்டு வளையல் பூட்டி ஒவ்வொரு பெண்மணியாக ஆசிர்வாதம் செய்ய ஆரம்பித்தனர். மகி அப்பெண்ணின் மலர்ந்த முகத்தையே ஆச்சரியத்துடன் பார்த்துக் கொண்டிருந்தாள். ஒரு பெண்ணின் முகத்தில் அளவு கடந்த ஜொலிப்பை வாழ்வில் முதல் முறையாக கண்டாள் மகி. தன்னை மறந்து அப்பெண்ணை ரசித்துக் கொண்டிருந்த மகியை ஒரு பெண்ணின் கண்ணீர் குரல் கலைத்தது. இவள எதுக்கு வளையல் போட வர சொன்னது? போ சொல்லுங்க இவள என ஒரு பெண்மணி மற்றொரு பெண்ணை பார்த்து கத்திக் கொண்டிருந்தாள். ஏன் இவங்க போட்டா என்ன என மகி ஒன்று புரியாமல் அந்த கணீர் குரல் பெண்மணியை நோக்கி வினவினாள் மகி. ஏ,
நீ யார் முதல்ல? உன்னைய நான் இது வரைக்கும் இந்த ஊர்ல பார்த்ததே இல்லையே. இது கணேஷ் குரல் பெண்மணி. இந்த அம்மா எதுக்கு நம்மள இந்த மிரட்டு மிரட்டுது? அப்படி நாம என்ன தப்பா கேட்டுட்டோம் என நினைத்தவாறு செண்பகத்தை விழியால் தேடினாள் மகி. மகியின் விழி தேடலில் செண்பகம், உதி, ராஜேந்திரன் என யாரும் சிக்காமல் போய்விட கண்ணீர் தழும்பும் விழிகளுடன் தலைகுனிந்து நின்றிருந்த அந்த வளையல் போட வந்த பெண்தான் தெரிந்தாள். நான் ராஜேந்திர அப்பாவோட தத்து பொண்ணு. உதி என்னோட கூட படிக்கிற. இப்ப எதுக்கு இந்த அக்கா வளையல் போடக்கூடாது என்ன நிமிர்வுடனே வினவினாள் மகி. ஓ, டவுன்கார பிள்ளையா? அதான் இங்க உள்ள வழக்கம் தெரியல. அவ ஒரு மலடி. அவளுக்கு கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆகுது. இன்னும் வயித்துல ஒரு புழு பூச்சி கூட உண்டாகல. இவ போய் வளையல் போட்டா பிறக்க போற குழந்தை எப்படி நல்ல விதமா பிறக்கும்? ஷப்பா, விவேக் சொல்ற மாதிரி எத்தனை பெரியார் வந்தாலும் இவனுங்களும் திருத்த முடியாது போலயே. ஓகே, நம்மளால முடிஞ்சது சொல்லுவோம், கேட்கலன்னா கேக்குற மாதிரி சொல்லுவோம் என மனதிற்குள் வாதிட்டுக் கொண்டு அழுது கொண்டு நிற்கும் அந்த பெண்ணை நோக்கினாள் மகி. அக்கா, நீங்க அந்த பொண்ணுக்கு என்ன சொன்னக்கா என விழா பெண்ணை கை காட்டி அழும் பெண்ணிடம் கேட்டாள் மகி. நான் இவளோட அக்கா என தலை குனிவுடன் கூறினாள் அப்பெண். அதையேக்கா தலை குஞ்சுக்கு சொல்றீங்க? நல்ல நிமிந்து எல்லாரையும் பார்த்து சத்தமா சொல்லுங்க. ஏ, இந்த பொண்ணு தலை நிலு, அடுத்தவங்க வளையல் பொண்ணும் வீணா நின்று வெட்டி போச்சு பேசிட்டு இருக்க என மகியை விரட்டினாள் அந்த கணேஷ் குரல் பெண்மணி. நான் ஏன் தலை நிக்கணும்? இதோ இந்த அக்கா பொண்ணுன்னு வளையல் போட போறாங்க. சோ நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? உங்க அக்கா உங்களுக்கு வளையல் போடுறதுல உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபம் இருக்கா என அந்த கணீர் குரல் பெண்மணியை நோக்கி கூறி விட்டு விழா பெண்ணிடம் வினவினாள் மகி. என் அக்காவை தவிர வேற யாரும் என்னைய மனசார நல்ல எண்ணத்தோட ஆசீர்வாதம் பண்ண மாட்டாங்க. நீ வளையல் போட்டு விடுக்கா என நினைந்த புன்னகையுடன் அப்பெண் தன் கைகளை நீட்டினாள். அப்புறம் என்னப்பா, எல்லாரும் கொஞ்சம் தலை நில்லுங்க, காத்து வரட்டும், செமையாவே இருக்குது என நக்கலுடன் அந்த கணீர் குரல் பெண்மணியை நோக்கி கூறினாள் மகி. அந்த கணீர் குரல் பெண்மணி மகியை முறைத்துக் கொண்டு நிற்க விழா பெண்ணின் சகோதரி மகிழ்ச்சியுடன் வளையல் அணிவித்தாள். அதை கண்ட சில பெண்கள் தங்களுள் ரகசியம் பேசிக்கொள்ள, ஒரு மலடிய வளையல் போட சொல்லிருக்க, குழந்தைக்கு என்ன ஆக போகுதோ என அந்த கணீர் குரல் பெண்மணி கூறினாள். இன்னும் நீங்க எந்த காலத்துல இருக்கீங்கம்மா? ஒரு பொண்ணுக்கு குழந்தை பிறக்கலனா அவளை இப்படித்தான் பேர் வச்சு அழைப்பீங்களா? குழந்தை இல்லாததுக்கு இந்த பொண்ணு மட்டும் தான் காரணமா இருக்கணும்னு இல்லையே, இந்த அக்காவோட புருஷனும் காரணமா இருக்கலாமே. இந்த அக்காவை மலடின்னு சொன்னா அப்ப இவங்க கணவன் மலடன்னு சொல்லி ஒதுக்கி வைப்பீங்களா நீங்க? நான் ஏண்டி என் மகனை மலடன் சொல்லி ஒதுக்கி வைக்கணும்? அவ ஆம்பளை சிங்கம்டி. ஓ, இந்த அக்காவோட மாமியாரா நீங்க? உங்க மகன் சிங்கமா? அப்ப மனுஷன் இல்லையா? ஐய, ஏங்கா ஒரு காட்டு விலங்கையா கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? மகி கேள்வி கேட்ட விதத்தில் அக்கா தங்கை இருவருக்கும் சிரிப்பு வர அதை தங்கள் உதட்டுக்குள் அடக்கி கொண்டனர். ஏய், என்னடி நக்கலா? புள்ள பக்கலனா மலடின்னா சொல்லுவோம். இவ ஒரு பொண்ணே இல்ல. இவளை போய் என் மகனுக்கு கட்டி வச்சேன் பாரு. என்னைய உங்களை என்ன செருப்பால் அடிக்கணுமா? இந்தாங்க செருப்பு, நல்ல குவாலிட்டி தான். எவ்வளவு அடிச்சாலும் பெய்யாது. நானே இது வரைக்கும் 4-5 பேரும் அடிச்சிருக்கேன். ரொம்ப பேசுறடி நீ. என்னைய பத்தி உனக்கு தெரியல. அடிச்சு நிறுத்துங்க. என்னைய டி சொல்ல நீங்க யார் முதல்ல? ஒரு பொண்ணுக்கு குழந்தை இல்லைன்னா மலடின்னு சொல்லுவீங்க. அதுல ஒரு ஆணுக்கு தானே பங்கு இருக்கு. இந்த பொண்ணை தாழ்த்தி பேசுற இதே வாய் ஏன் அந்த பையனை மலடான்னு சொல்ல மாட்டேங்குது? ஒரு பொண்ணு தனியா குழந்தை பெத்துக்கிறது இல்லையே, அப்புறம் என்ன சொன்னீங்க? இவங்க ஒரு பொண்ணே இல்லையா? இத சொல்ற நீங்க தான் ஒரு பொம்பளையே இல்ல. ஒரு பொண்ணு எப்ப முழுசா பொண்ணாகிற தெரியுமா? அவ உடல் அளவு தாய்மை அடையறப்ப இல்ல, மனசால தாய்மை அடையறப்பதான் அவ ஒரு முழுமையான பெண்ணாகிறா. மனசால தாய்மைங்கிறது யாரு என்னன்னே தெரியாதவங்கள தன்னோட குழந்தையா நினைச்சு மனச நினைஞ்சு தாய்மையோட அரவணைக்கிறது. இப்படி அடுத்த பொண்ணோட மனச சில்லு சில்லா நொறுக்குற நீங்களா பொண்ணுன்னு வெளியில சொல்லிக்காதீங்க. அது பொண்ணு வர்க்கத்துக்கே அசிங்கம். யாரு? நான் பொண்ணு இல்லையா? இப்படி முன்னப்பட தெரியாத ஊர்ல ஒரு ஆம்பளை பைய கூட ஊரை விட்டு ஊரு வந்து இருக்கிற நீலாம் என்ன மாதிரி பொண்ணுடி? உன்னைய வளர்த்து இப்படி மேய விட்டு இருக்காங்கல்ல, உன்னைய பெத்தவங்களை சொல்லணும் என அந்த கணீர் குரல் பெண்மணி பேசிக்கொண்டே செல்ல அந்த பெண்மணியின் கன்னத்தை பதம் பார்த்திருந்தாள் மகி. என்னைய பத்தியோ என் அப்பா அம்மாவை பத்தியோ நீ பேச உனக்கு எந்த தகுதியும் இல்ல என பெண் புலி என சேரி நின்றாள் மகி. அடுத்த நொடி மகியின் கன்னத்தில் ஓங்கி விழுந்தது ஒரு அறை. யாரென ஆத்திரத்துடன் மகி நிமிர்ந்து பார்க்க ஊர் எல்லையில் நிற்கும் ஐயனார் சிலை என, ஏ சித்தி அடிக்க நீ யாரடி என கோவ மூச்சுடன் அப்போதுதான் அங்க வந்த தீரன் நின்றிருந்தாள். அதிர்ந்து நின்ற அடுத்த நொடி தீரனின் கன்னத்தில் ஓங்கி தன் கைத்தனத்தை பதித்திருந்தாள் மகி. இப்பொழுது அதிர்ந்து நிற்பது ஊராரின் முறையாயிற்று. காதல் தீ பரவும். தித்திக்கும் காதல் தீயே. அத்தியாயம் 6. வளைகாப்பு வீட்டிற்கு தங்களது தோட்டத்திலிருந்து வாழைப்பழத்தாரை எடுத்துக்கொண்டு வீட்டிற்குள் நுழைந்த உதி,
பலார் என சத்தம் கேட்கவும் வேகமாக உள்ளே நுழைந்து என்ன என்று பார்க்க அப்பொழுதுதான் தீரன் மகியை அறிந்திருந்தாள். அடுத்து மகி என்ன செய்வாள் என்பதை நன்றாக அறிந்த உதயன் விரைவாக மகியின் அருகில் செல்ல நினைத்தான். ஆனால் அதற்குள் மகி தனக்கு தீரன் கொடுத்த அடியை இரண்டாக திருப்பி கொடுத்திருந்தாள். தான் கொடுத்த அறையில் அழுவாள் என்றெண்ணி அசட்டையாக இருந்த தீரன் மகியிடமிருந்து வந்த 2 அறையை எதிர்பார்க்கவில்லை. ஒன்றிற்கு 2ஆக அறை வாங்கிய அதிர்ச்சியில் தீரன் மகியை பார்க்க விழாவில் இருந்த அனைவரும் பேரதிர்ச்சியுடன் மகள்வழியை பார்த்து நின்றனர். மகி செய்த செயலில் உதி தலையில் கை வைத்து அமர்ந்து விட்டான். தன்னை வியப்புடன் பார்க்கும் தீரனை நோக்கிய மகி, என்ன ஷாக்கா இருக்கா? தப்பு யார் மேலன்னு தெரியாம என்னை அடிச்சது ஓ தப்பு. தப்பு ஏன் மேல இல்லாம இருக்கிறப்ப நான் ஏன் அமைதியா இருக்கணும்? அதோட நீ அடிச்சதும் நான் அழவே நினைச்சியாடா வெண்ண? அன்போ அடியோ எனக்கு கொடுக்கறத அப்படியே திருப்பி 2 மடங்கா கொடுக்கறதா என் பழக்கம். எப்படியா அடி என தீரனின் விழிகளை நேர்கொண்டு நோக்கினாள் மகி. மகியின் பிசிறில்லாத பேச்சும் அவளின் நேருக்கு நேரான பார்வையும் அவள் நிமிர்ந்து நின்ற விதமும் தீரனை ஏதோ செய்ய, இருந்தாலும் கோபத்தை விடாமல், ஏய் யார பார்த்து டா சொல்ற? வயசுல பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு உன்னை பெத்தவங்க உனக்கு சொல்லி கொடுக்கலையா? ஏன் உன்னைய பெத்தவங்க அடுத்த வீட்டு பொண்ணு டீ போட்டு சொல்லக்கூடாதுன்னு உனக்கு சொல்லி கொடுக்கலையா? நீ என்ன கொடுக்கறியோ அதான் உனக்கு கிடைக்கும், ஜாக்கிரதை என தீரனை விரல் நீட்டி எச்சரித்தாள் மகி. தன்னை இதுவரை யாரும் எதிர்த்து பேசாமல் இருந்த ஊரில், தன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நின்ற ஊரில் ஒரு சிறு பெண் தன்னை தவறென்ற விரல் நீட்டி எச்சரிக்கை விடுத்ததும் தீரனின் நெஞ்சில் இருந்த மலையளவு கர்வம் பொடி பொடியாய் நொறுங்கியது. மகியும் தீரனும் உருமும் புலிகளாய் சீற்றம் கொண்டு ஒருவருக்கொருவர் சலித்தவர்கள் இல்லை என பார்வையாலேயே ஒருவர் மற்றொருவரை வதம் செய்து கொண்டு நின்றிருந்தனர். அப்பொழுது அங்கிருந்த தீரனின் தாய் கருப்பாயி தீரனின் கையை பிடித்தெழுத்து, அந்த பொண்ணு மேல எந்த தப்பும் இல்லையா? இங்க என்ன நடந்ததுன்னு பொறுமையா கேளு என தனது சாந்த குரலில் கூற, என்னமா சொல்ற? என்னதான் நடந்திருந்தாலும் வயசுல பெரியவங்களை கை நீட்டி அடிக்கிறது தப்புமா? அதுவும் யாருன்னே தெரியாதவளா என குரலில் கோபத்தை உமிழ்ந்தான் தீரன். அப்ப நீ செஞ்சது மட்டும் சரியா ஐயா? மா நான் என்ன பண்ண? இவளுக்கெல்லாம் புரிஞ்சு பேசிட்டு இருக்கீங்க. இவ அப்பா அம்மா அவளுக்கெல்லாம் என்ன சொல்லி கொடுத்து வளர்த்தாங்களோ, சரியான திமிரு பிடிச்சவ. தீரன் பேச பேச கை கட்டி புன்னகையுடன் அவனை பார்த்திருந்தவள் அவன் பேசி முடித்ததும் கலகலவென வாய்விட்டு நகைத்தாள் மகி. ஒரு நொடி மகியின் சிரிக்கும் கண்ணக்குழியில் விழுந்தவன் அடுத்த நொடியில் தெளிந்து எழுந்தவன், என்னடி நொக்கள சிரிக்கிற என மகியிடம் எகிறினான் தீரன். ஏன் வாயி நான் சிரிப்பேன், உனக்கு எங்கடா வலிக்குது என அந்த டாவில் அழுத்தம் கொடுத்து பேசினாள் மகி. பாத்துக்கமா, இந்த ராங்கிக்காரிக்கு தான் பறிச்சு பேசிட்டு வந்தியா? நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா தீரா? நீ முன்ன பின்ன தெரியாத அந்த பொண்ணை டீ போட்டு பேசினா சுயமரியாதை உள்ள எந்த பொண்ணு திருப்பி தாண்டா டான்னு சொல்லும். முதல்ல இங்க நடந்தது தெரியுமா? உன் சித்திகாரி என்ன பேசினான்னு தெரியுமா என்று சற்று கோபமாக தீரனை அதட்டிய கருப்பாயி நடந்ததை ஒவ்வொன்றாக கூறினார். நடந்ததை தன் தாயின் வாயிலாக தெரிந்து கொண்ட தீரன் தன் சித்தியை நன்றாக முறைத்தான். உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் அறிவே வராதா சித்தி? சரி சாரி அண்ணி என தன் சித்தியை முறைத்தவன் பயந்து நடுங்கி நிற்கும் வளைகாப்பு பெண்ணின் அக்காவிடம் மன்னிப்பு கோரினான் தீரன். என்கிட்ட ஏன் தம்பி சாரி கேக்குறீங்க? அந்த பாப்பா கிட்ட கேளுங்க என புன்னகையுடன் கூறினாள் அந்த பெண். ஆமையா, அந்த பொண்ணுகிட்ட ஒழுங்கா மன்னிப்பு கேளு. அந்த திமிர்கார்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணுமா? அதான் ஒரு அடிக்கு 2 அடியா என்னைய வாடிச்சிட்டால என மனதினுள் அவளை என்ன இல்லாமல் வறுத்து கொண்டு முகத்தை விளக்கெண்ணெய் கொடுத்தது போல் வைத்துக் கொண்டு மகையின் புறம் திரும்பினான் தீரன். மகை நின்றிருந்த இடம் காலியாக இருந்தது. தீரனிடம் பேசிய நேரத்தில் மகை அங்கிருந்து புறப்பட்டு சென்றதை யாரும் கவனிக்கவில்லை. ஏய் எங்கடா அந்த பொண்ணு? கோபப்பட்டு போயிருச்சோ? போனா போட்டு விடுமா, நீங்க பங்கனை கவனிங்க. விடணுமா? ஒரு பொம்பளை பிள்ளைய கை நீட்டி அடிச்சிருக்க நீ வேணும்னா இங்கே இரு, நான் தேடி போறேன் அந்த பொண்ண என கூறியவாறு மகையை தேடி வெளியில் வந்தார் கருப்பாயி. போ, எனக்கு என்ன, நான் சாப்பிட போறேன் 7 வகை சாப்பாடு என விட்டேற்றியாக கூறிவிட்டு விழா வீட்டிலேயே தங்கிவிட்டான். அதை கேட்ட கருப்பாயி தலையில் அடித்துக் கொண்டு மகள் வெளியை தேடியவாறு சென்றார். மகள் வெளியை தேடியபடி வந்த கருப்பாயி ஒரு வயல்காட்டின் நடுவில் வரப்பில் உட்கார்ந்து காலை ஆட்டியபடி மேயும் வாத்துகளை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த மகியை கண்டார். மகியை கண்டவர் புன்னகையுடன் அவளை நெருங்கி அவளுடன் வரப்பில் அமர்ந்தார். தன் அருகில் நிழல் ஆடவும் யாரென பார்த்தவள் தீரனின் அம்மா என அறிந்தவள் அமைதியாக அசையாமல் இருந்தாள் மகி. புன்னகையுடன் மகியை தலையை பாசத்துடன் தடவியவர், உன் பேர் என்னடாகன்னு என வினவினார். கருப்பாயின் குரலில் இருந்த அமைதி மகியையும் சாந்தப்படுத்த மகியின் புன்னகையுடன், மகி மகள்வெளிமா என்றாள். மகள்வெளி பாரா, பேரே அழகா இருக்கே
என தன் தாயை பின்தொடர்ந்து வந்து ஒரு மரத்தடியில் ஒளிந்து நின்றிருந்த தீரன் மனதினுள் நினைத்துக் கொண்டான். மகிழ்விழி, பொன்ன மாதிரியே உன் பேரும் அழகா இருக்கட கண்ணு. அதற்கு அமைதியான புன்னகையை பரிசளித்தவள் மௌனமாக இருந்தாள். அம்மாடி, என் புள்ள அவசரப்பட்டு உன்னை அடிச்சிருக்க கூடாதுமா. என் புள்ள சார்பா நான் உன்கிட்ட மன்னிப்பு கேக்குறேமா. மனசுல எதையும் வச்சுக்காதரா கண்ணு. இந்த அம்மாவை என்னதான் பண்றது? போய் இவகிட்ட எல்லாம் மன்னிப்பு கேக்குது என மனதினுள் மகியை வெறுப்புடன் நினைத்துக் கொண்டு ஒளிந்து நின்றிருந்தான் தீரன். அஷோ அம்மா, நீங்க என்கிட்ட போய் மன்னிப்பு அது இதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க. அந்த பல்சர் பால்பாண்டி செஞ்சதெல்லாம் நான் மறந்துட்டேன். பல்சரு பால்பாண்டியா? அதாரு கண்ணு, உங்க தவத்திர புதல்வன் தான், வேற யாரு என கண்ணடித்து புன்னகையுடன் கூறினாள் மகி. அடிக்கழுத, என் மகனுக்கு பார்த்து பார்த்து அனலேந்தி தீரன்னு பேர் வச்சா நீ பல்சர் பால்பாண்டிங்கிற என சிரித்துக் கொண்டு மகியின் காதை பிடித்து திருகினார் கருப்பாயி. அனலேந்தி தீரனா? ஃபயர் அவங்க பையன் என சிரித்தாள் மகி. மகி சிரித்தாலும் அவளின் முகத்தில் இருந்த வாட்டத்தை கண்ட கருப்பாயி, ஏண்டா முகம் வாடி போயிருக்கு? என் பையன் அடிச்சது வலிக்குதாடா? இந்த கேள்விய உங்க பையன் கிட்ட கேளுங்கம்மா. அவருக்கு தான் கண்ண ஜிவ்வு ஜிவ்வுன்னு இருக்கும். அவர் அடிச்சது சும்மா சுள்ளா கடிச்ச மாதிரிதான் இருக்கு. உன்னைய வாழு வாழு, அப்புறம் ஏண்டா முகம் வாடி போய் கிடக்கு? அடப்போங்கம்மா, வளகாப்பு வீட்டுல 7 வகை சாப்பாடாம். நான் இது வரைக்கும் இப்படி சாப்பிட்டதே இல்ல. ரோசை பட்டுட்டு வந்துட்டேன். இப்ப ரோசத்தை விட்டுட்டு எப்படி போறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஆட இவ்வளவுதானா? இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன் என கூறியபடி எழுந்தார் கருப்பாயி. நீங்க இருங்கம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்துல சாப்பாடே என்னை தேடி வரும் என புன்னகைத்தாள் மகி. மகி கூறுவது புரியாமல் திருவென விழித்த கருப்பாயி அப்பொழுது மகி மகி என கத்திக்கொண்டு கையில் சாப்பாடு அடங்கிய இலையுடன் உதயன் விரைவாக நடந்து வந்து கொண்டிருந்தாள். அதை கேட்ட மகி கருப்பாயியை பார்த்து கண்ணடித்து, பாத்தீங்களா, சாப்பாடு என்னைய தேடி வருது. அடி லூசே, சாப்பிடாம எதுக்கடி வந்த என சாப்பாட்டுடன் வந்து மகியின் முன்னே அமர்ந்து மகிக்கு சாப்பாடு ஊட்ட ஆரம்பித்தான் உதி. இவளை டீ போட்டு கூப்பிட்டதுக்கு தானே அந்த குதி குதிச்சா, இப்ப இவ மட்டும் டீ சொல்லலாமா என மனதிற்குள் திட்டினான் தீரன். வலிக்குதாமோ என மகிழ்க்கு உணவூட்டி கொண்டே மறுகையால் அவளின் கன்னத்தை பாசத்துடன் குரல் தழும்ப கேட்டான். எரும, ஒழுங்கா சாப்பாடு ஊட்டுறா, பசிக்குது, அதை விட்டுட்டு ஓவரா பாசத்தை பொழியாத என வாய்க்குள் சாப்பாட்டை வைத்துக் கொண்டு உளறினாள் மகி. உதயம் எதுவும் பேசாமல் சின்ன சிரிப்புடன் உணவை மகிக்கு ஊட்டி விட்டுக் கொண்டிருந்தான். சிறிது நேரத்தில் உதயனைப் போலவே கையில் சாப்பாடு அடங்கிய இலையுடன் செண்பகமும் அவர் பெண்ணை துண்டை உதறிக்கொண்டு ராஜேந்திரனும் வரப்பில் வேக வேகமாக வந்தனர். தங்கப்பிள்ள, தீரன் தம்பி உன்னை அடிச்சிருச்சாம்ல? அந்த தம்பி ரொம்ப நல்ல தம்பி தாண்டா அம்மு, மனசுல எதையும் வச்சுக்காதரா என செண்பகம் கூறிக்கொண்டு கொண்டு வந்த சாப்பாட்டையும் மகிக்கு ஊட்ட ஆரம்பித்தார். மூவரும் மகியின் மேல் வைத்திருக்கும் அன்பை கண்ட கருப்பாயி மன நெறிவுடன் அங்கிருந்து கிளம்பினார். தீரன் ஒளிந்திருந்த மரத்தின் அருகே வந்து, கருப்பாயி, ஒளிஞ்சிருந்தது போதீரா, வெளியில வா என்றார். டன் கணக்கில் அசடு வழிய, எப்படிமா கண்டுபிடிச்ச என சிரித்தபடி ஒளிந்திருந்த இடத்திலிருந்து வெளிவந்தான் தீரன். தாய் அறியாத சூழ் ஏதாவது இருக்கா என்ன? நீ வீட்டுக்கு போமா, நான் வயலுக்கு கிளம்புறேன் என தன் தாயின் முகம் பார்க்காமல் அசடு வழிய சமாளித்து விட்டு திரும்பி பார்க்காமல் புறப்பட்டு சென்றான் தீரன். தீரனின் தடுமாற்றத்தை பார்த்த கருப்பாயி, இந்த அடங்காத காளையை அடக்க மகிதான் சரியான பொண்ணு என மனதில் நினைத்துக் கொண்டு திரும்பி தூரத்தில் சிரிப்புடன் உதயனை கிண்டல் செய்து கொண்டு செண்பகத்திடம் செல்லம் கொஞ்சிக் கொண்டு சாப்பிட்டுக் கொண்டிருந்த மகியை அன்புடன் பார்த்தார் கருப்பாயி. காதல் தீ பரவும்.